வணக்கம். நாளைக்கு 18ஆம் தேதி 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிறைய செக்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுதுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் செக்டர் வைஸ் நேச்சுரலி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இல்லாத உங்களோட கேள்விக்கான பதிலும் இருக்கு. பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 2 லிங்க் இருக்கு. ஒன்று HDFC பேங்க், நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல ரேசர் பே மூலமா ஆன்லைனும் பண்ணலாம், டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், UPI பேமெண்ட்ஸ் பண்ணலாம். சிம்பிளான விஷயம். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9444468888. போன வாரம் ஒரு 7 ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுல 18% வரைக்கும் சில ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் வாரம் நிறைய விஷயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ரைட், அதாவது 11th அன்னைக்கு போன வாரம் பார்த்தது வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸா நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த வாரமும் அது மாதிரிதான் இருக்கும். மார்க்கெட் வாலடைலா இருக்க அடுத்த 2 மாசம் 3 மாசம் டிஸ்கஸ் பண்றதுல அர்த்தம் கிடையாது. அடுத்த 1 வாரம் 2 வாரத்துல என்ன நடக்க போகுதுன்றது டிஸ்கஸ் பண்றது புத்திசாலித்தனம். வாங்க வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். நிஃப்டி இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. நீங்க எடுத்துங்களேன், நேற்று வந்து ஒரு கடைசியா 45 மினிட்ஸ் ஒரு பேய் ஆட்டம் ஆடினதுக்கு அப்புறமா செம்ம பாரு இந்த லாஸ்ட் 90 மினிட்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன். அதுல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதை டிஸ்கஸ் பண்றோம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்படியும் யோசிக்க முடியுமான்றதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்த கதையை பார்த்துக்கலாமே. ஸோ நேற்று ஒரு பெரிய மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து மேபி டவுன் வரலாம்ன்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு காலையில அப்படி காட்டிட்டு ஒரு 10:15 10:20க்கு 1 hour கழிச்சு மேலே தூக்கிட்டோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, இந்த ஆடுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மேய்ச்சி எடுத்துட்டு வந்து அந்த ஒரு கூண்டில் அடைச்சிடுவாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னா வெளியில விட்டு வெட்டுவாங்க. ரைட், ஆட்டு மந்தைங்க அப்படி உள்ள கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்னா கூப்பிட்டு வந்து வெட்டுவாங்க. இதுதான் வந்து நிஃப்டியில மார்க்கெட்ல நடக்கிற ஒரு சமாச்சாரம். இது மாதிரி வெட்டுறது வந்து 3 தரம் வெட்டுவாங்க. காலையில 9:15 இருந்து 10:15 இல்ல 10 மணி வரைக்கும் கூண்டில் அடைப்பாங்க. ரைட், உங்களை ட்ராப் போட்டு பிடிச்சி 10 10:15 10:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் உங்களை வெட்டிட்டு இருப்போம். ரைட், நீங்க வந்து ஷார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அவன் மேல தூக்கிட்டு போவான், நீங்க மேல பைல இருக்கீங்கன்னா கீழே எடுத்துட்டு வருவான். இது மாதிரி வந்து அட்லீஸ்ட் மாசத்துல வந்து ஒரு 10 தடவை வந்து பண்ணிடுவாங்க. 2வது கூண்டில் அடிக்கிறது வந்து 12:30 மணி பக்கமா இருக்கும் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. 3வது வந்து ஹோல்சேல்ல 2:15 இருந்து ஆரம்பிப்பாங்க. பட் 2:45 ஆக்சுவல் வெட்டுறது வந்து 3ல இருந்து 3:15 3:20க்குள்ள முடிச்சிடுவாங்க. ரைட், இது 3 தர நிச்சயமா பலி போடுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ராப் பண்றதுன்றது. இது வந்து நான் யதார்த்தமா சொல்லிட்டேன். பயங்கர கஷ்டமான விஷயம். கஷ்டம்னா பண்றது கஷ்டம் இல்லை. ஒரு சில பேர் போய் மாட்டிப்பாங்க, கண்ணுக்கு தெரியும் அவன் போய் மாட்டுறான்றது. சொல்ல முடியாது. சரியா, விஷயம் தெரியாத உள்ள வந்துட்டு இது பண்றவங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஆத்துல, நல்லா ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஆத்துல போயிட்டு நீங்க போய் குதிச்சு குளிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஆத்துலயே பிறந்து வளர்ந்தவன் என்ன பண்ணுவான், டேய் அங்க போனா செத்துரு விடான்னு சொல்லுவாங்க. சொல்லர் வரும், மாட்டிப்ப பாத்துக்கு. கேட்காதவன் வெளியில இருந்து வருத்தம் தான் போட முடியும். அவன் எவ்வளவுதான் கத்த முடியும், அவ்வளவுதான் மேட்ரு. சரியா, இந்த சப்ஜெக்ட்ல ஜாஸ்தி பேச வேணாம். இன்னைக்கு வந்து அரௌண்ட் 51 பாயிண்ட்ஸ் அப்பு. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 138 பாயிண்ட்ஸ் அப்பு. இன்னைக்கு இன்ட்ரா டே ஸ்விங் 140 பாயிண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், 138 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி 418 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங். ரைட், ரெண்டுமே ப்ரீமியம்ல இருக்கு. நிஃப்டி 37 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு, பேங்க் நிஃப்டி 114 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். ப்ரீமியம் பாசிட்டிவ், பட் சூப்பர் பாசிட்டிவ் கிடையாது. ஒன்று, நான் நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தேன் 22,500 கிராஸ் பண்ணி நிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலான்றது. இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாக்டா 22,504 அப்படி தலையை அப்படி நிப்பாட்டி நின்றுட்டு இருக்கான். ஸ்பாட் வந்து 22,466. ஸோ இது வந்து டெக்னிக்கலா உங்களை மாட்ட விடுறதுக்கு இதுல கூட நடந்துச்சு தெரியும்ல. 3 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,300. ஆனா அன்னைக்கு க்ளோஸ் ஆனது என்னது, 22,295ல க்ளோஸ் ஆச்சு. அந்த 5 பாயிண்ட் புரியுதுல உங்களை எப்படி ட்ராப் பண்றாங்கன்றது.
ஸோ இது மாதிரி வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியோட வால்யூம் நேற்று வால்யூமோட பாதி தான் இருக்குது. பாதி கூட இல்லை, காவாசி தான் இருக்குது. காவாசி என்ன 35-40% தான் இருக்குது. அப்போ இன்னைக்கான மூவ் வந்து என்ன காட்டுது? அகெயின் தெர் இஸ் நோ டைரக்ஷன். ஒன்று. ரெண்டாவது, 3 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே மண்டே. இதில் டப்புன்னு ஒரு சில பேர் வந்து குதிப்பீங்க, டே நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்னு. ஒன்றும் கிடையாது. அது வந்து ட்ரையல். அந்த ட்ரையலில் நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய ஆள்லாம் எவனும் வரப்போகிறது இல்லை. ரைட். காலைல 9:15 10:15. ரைட். அடுத்தது வந்து 11 12. அவன் என்எஸ்சியை வந்து அவனோட ட்ரையல் பண்ணுறதுக்கு உங்களை வந்து பலியாட ஆக்கிட்டு இருக்கான். ஃப்ரீயாக வந்து உங்களை வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஸோ இது வந்து வில் நாட் கெட் இன் டு தட். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து பேசிக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோர் ஆஃப் டைம் கில்லிங் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக வந்து நடக்கல. எஃப்எம்சிஜியில் பாட்டா இந்தியா, பர்ஜர் பெயிண்ட், ஐடிசி இவங்களாம் ஓடிட்டு இருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஐஆர்சிடிசி 1000 தாண்டி நின்றுச்சு. அண்ட் கான்கார்டு, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இண்டிகோ இவங்கெல்லாம் வந்து நல்லா போயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆக்சுவல் ஹீரோ யாருன்னு சொன்னால் கிராம்ப்டன். அப்பர் சர்க்கியூட் 15% போய் நின்றுச்சு. 15.41. அதை பற்றி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் டெக்ஸான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றும் வந்து 10% அப்பு, இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் 9%, 9ல் 7.9% அப்பு. நௌக்கரி, ரைட். நம்ம நௌக்கரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வாங்கி வச்சிருந்தோம். அண்ட் நம்ம இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறோம். இதே சேனலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஜோஹோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களோட ட்ரைனிங் இதில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டார்கெட் பயங்கர ஹையில் வச்சுருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து இது 6% அப்பு. ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 7.5% அப்பில் இருந்துச்சு. 6245. ரைட். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேச வேணாம், நிறைய இதாக இருக்குது. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலாம் சாட்டர்டேல. ஸோ டெஃபினட்டாக நாளைக்கு ஜோஹோ மீட்டிங் இருக்குது 6 to 9. அந்த ஜோஹோ மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் போடுறேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு செக்டரை பற்றி ஒரு அப்படி லேசாக டச் பண்ணலாம். ஜோஹோவில் நாளைக்கு இன்டெப்த் ஒன்னொன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜோஹோன்னு சொன்னோன்னா தான் இன்னொன்று விஷயமும் வந்து ஒரு ஞாபகத்துக்கு வருது. போன வாரம் ஜோஹோவில் 11th May, ரைட், நம்ம வந்து ஒரு 7 ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து என் சைட்லேருந்து வந்த 7 ஸ்டாக்கு. அன்னைக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 30 ஸ்டாக் பக்கமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க. நான் பாட்டுக்கு இது இப்படிதான் இதான் டார்கெட்ன்றது நிறைய பேசியிருந்தோம். பட் ஒரு 7 ஸ்டாக் வந்து என் சைட்லேருந்து எடுத்து வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், விச் வாஸ் ஹாட், ரைட். சுட இருந்துச்சு. அதில் 2 ஸ்டாக் வந்து அடி வாங்கியிருக்கு. அதில் 1 படுமட்டமாக அடி வாங்கியிருக்கு. டிஐ இந்தியா, ரைட். டிஐ இந்தியா வந்து 4069 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து வேற ஒரு மேலே லெவலில் பேசியிருந்தோம். இன்னைக்கு, ரைட், இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போதும் 3804, ஆல்மோஸ்ட் 260 ரூபா வந்து அடி வாங்கியிருக்கு. 6.5%, 6% வந்து நெகட்டிவ். இதுக்கு அடுத்தது வந்து தீபக் நைட்ரேட் 2494 பை சொல்லியிருந்தோம். அண்ட் அது வந்து ஒரு 17 ரூபா மைனஸில் இருக்கு. 0.67% டவுன், ரைட். இன்னமும் டைம் இருக்கு. இதுக்கான இலக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஹையா இருக்கு, டைம் இருக்கு. பட் ஸ்டில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கலாம். டெஃபினட்டாக வந்து டிஐ இந்தியாவில் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். 6% டவுன். நம்ம சக்ஸஸும் அடுத்தது பார்க்கணும்ல. அப்போ 7ல் 2 ஃபெயிலியர், மீதி இருக்கிற 5. பிபிசிஎல் நம்ம வந்து 618 பை சொல்லியிருந்தோம். டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1.62, 1.5%ன்னு வச்சுங்களேன். அடுத்தது வந்து ஐஎஃப்சிஐ நம்ம வந்து பை சொல்லியிருந்தது வந்து 52ல் வந்து நம்ம அது பை பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து 6145, 18% அப்பு, 18.17% அப்பு. இதுதான் வந்து ஹையஸ்ட், ரைட். அடுத்தது வந்து பூர்வா. இந்த ஸ்டாக்கை வந்து 364ல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 53 ரூபா அப்பாகி 417, 14% அப்பு. இந்த 2 ஸ்டாக்கே போகிறோம் பர்ஃபார்மன்ஸ்க்கு. பிஜிஐஎல்
நம்ம வந்து 607 பேசியிருந்தோம். இன்னைக்கு 625 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 3%, 2.97% அப்பு. இதுக்கு அடுத்தது வந்து பிரஸ்டீஜ் எஸ்டேட். நம்ம வந்து 1519 சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 1561, ஆல்மோஸ்ட் 2.75, 2.25% அப்பு. டெஃபினட்டா வந்து இட் வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இந்த வாரத்தில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து சார்ட் போட்டு ஏன் இது மேலே போகுதுன்றது நாங்கள் எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் இதை வந்து டிப்ஸ்ன்றது நீங்கள் எடுத்துக்க வேணாம், எடுத்துக்க வேணான்றது உங்கள் இஷ்டம். பட் சார்ட்டை வச்சு ஏன் இப்படி போகுது பர்ஃபெக்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இஷ்டம் இருக்கிறவங்க இந்த வாரம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் ஜாயின் பண்ணுங்க. 236 ரூபா, ரைட்? 200 ரூபா ப்ளஸ் 36 ரூபா ஜிஎஸ்டி. இது வந்து பெரிய அமௌண்ட்டு, உங்க இஷ்டம். இதில் வந்து சில பேர் வந்து இது இன்டூ 500 நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய அமௌண்ட். அது நான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, ரைட்? வி வில் நாட் டிஸ்கஸ் தட். இஷ்டம் இருக்கிறவங்க ஜோஹோ மீட்டிங் சாட்டர்டே இன்னைக்கு பண்ணலாம். கால் பண்ணுங்க 9444468888க்கு கைட் பண்ணுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, அதுல நீங்க பேமெண்ட்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து இதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஹீட் மேப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராம்ப்டன், டெக்ஸான், நௌக்ரி, எம்என்எம் இவங்க எல்லாமே வந்து பைல இருக்கு. சூப்பர் டூப்பர் பை. கிராம்ப்டன் இன்னைக்கு வால்யூம் வந்து செம்ம வால்யூம், லாஸ்ட் 1 இயர்ல இல்லாத வால்யூம். அப்ப ஸ்டாக் ஃபர்தரா அப்சைட் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. டே சார்ட்ல தான் பெரிய பிரேக் அவுட் இருக்கு, வீக் இருக்கு, மந்த் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. டெக்ஸான் கேட்கவே வேணாம், நியூ ஆல் டைம் ஹை 10 மேல போயிட்டு இருக்கான். அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாரும் ரைட் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. எங்க போய் நிற்பாங்க? டெக்ஸான் தான், ரைட்? ஸோ ப்ரொடக்ஷன் சொன்னா அங்கதான் போவாங்க, எலக்ட்ரானிக் ஐட்டமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நௌக்ரி. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து ஹைடெக் ஜாப் தேடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து வேலைக்கு ஆளுங்க தேவைப்படுது. நேச்சுரலி நௌக்கரியில தானே போய் கார்பரேட்ஸ் தேடுறாங்க. அடுத்தது எம்என்எம். எம்என்எம் இன்னைக்கு வந்து 5.4% அப்பு. காரணம் எல்லாருக்கும் தெரியும், முந்தா நேத்து வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட், 32% அப்பு. ரெண்டாவது வந்து ரொம்ப கிளியர் கட் மேப் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த 1.5 வருஷத்துல வந்து நான் 12,500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறேன். அதுல 8,500 கோடி வந்து ஐசிஇ, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், நம்ம டீசல் பெட்ரோல் போட்டு ஓட்டுற வண்டி, ரைட்? எஸ்சிஎஸ் செக்மெண்ட்ல இவங்க மார்க்கெட் லீடர்ஸ் ஒன்னு. ஸோ அதுல நான் வந்து 8,500 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஃபார் கேபெக்ஸ், ரைட்? இன்னைக்கு வந்து கேபெக்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து பிரைவேட் கம்பெனிஸ் அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கோசரம் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், உலகம் எங்கும் கேபெக்ஸ் வந்து சுருக்கிட்டு வராங்க. ரிசெஷன் வரப்போகுது, பணம் இல்லை, டிமாண்ட் இல்லைன்றது கேபெக்ஸை வந்து சுருக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் கேபெக்ஸ் பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த தருணத்தை தான் வந்து கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. பிஃபோர் எலெக்ஷன்ஸ் வரும்ன்றது, சம்வேர் லாஸ்ட் இயர் வரும்ன்றது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து சரி எலெக்ஷன் முடிட்டோம் 1 வருஷம் தானே இருக்குன்றது. December 3rd 5 ஸ்டேட் எலெக்ஷன் வந்தோடனே மார்க்கெட் கிளாரிட்டி வந்துச்சு. எவ்ரிபடி வாஸ் ரெடி வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் நீங்க எடுத்து பாருங்க, லாஸ்ட் 6 months ஸ்டார்டிங் ஃப்ரம் December 3rd இருந்து எவ்வளவு கம்பெனிஸ் வந்து ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடி. இதெல்லாமே வந்து கெப்பாசிட்டி, ரைட்? ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டா 8,000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி இப்படிதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரிசெஷன் பீரியட் இல்ல ஒரு வளரும் தருணாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? மோஸ்டா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க கவர்மெண்ட் ஏற்கனவே பவர், போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ஹைவேஸு, ரயில்வேஸு இதுல எல்லாமே வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் 5 years நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்ல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா ஆக்கிறதுக்கு. நேச்சுரலி December 3rd கிளாரிட்டி வந்தோடனே யாரு ஆட்சியில உட்கார போறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அண்ட் பிரதமர் மோடி வந்து மூச்சுக்கு மூச்சு ஒவ்வொரு எலெக்ஷன் மீட்டிங்லயும் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், June 4 இருந்து ரிஃபார்ம்ஸ் வந்து பெரிய லெவல்ல நாங்க வந்து எடுத்துட்டு வருவோம், அடுத்த 100 நாள்ல ரிஃபார்ம்ஸ் பெரிய லெவல்ல எடுத்துட்டு வருவோம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. இது யாரெல்லாம் பிரதமர் கூட டீல் பண்ணியிருக்கிறாங்க, அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரா இருக்கும்.
சொன்னது நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நாம அரசியல் பத்தி நம்ம பேச வேணாம், பட் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த 100 days ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன், ரைட், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு வச்சுங்க, தீபாவளிக்குள்ள வச்சுங்க, மார்க்கெட்ல என்ன இருக்குன்றது நீங்க பாருங்க. பெரிய லெவல்ல கரெக்ஷன் வரலாம், நான் அதை பத்தி நான் போகவே இல்லை. பட் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரைவேட் செக்டார்ஸ் பெரிய லெவல்ல உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே வந்து ரிஃபார்ம்ஸ் வரும்போதும் ஒரு பெயின் இருக்கும், ரைட். இதை பத்தி ஒரு தனி வீடியோஸ் நான் பண்றேன். நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இயர் டில் 2033 வரைக்கும் ஒரு பெயின் ஜோன் இருக்கு. அந்த பெயின் ஜோனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நிச்சயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சரி, இதுக்கு வரலாம். ஸோ கேபெக்ஸ் வந்து எப்பயுமே பிரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னால், அந்த கேபெக்ஸ் பண்ணும் போதும் பிளஸ் கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரும் போதும் பெயின் இருக்கும். அவங்க ரிஃபார்ம்ஸ் பண்ணும்போது பெயின் இருக்கும். கேபெக்ஸ் இப்போதானே வந்து பிசினஸ்க்கான கேஷ் போடுறாங்க, ரன் ஆயிட்டு இருக்கு. நான் 100 சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் 100ல இருந்து நான் 500 சப்பாத்திக்கு போறேன், இல்ல 200 போறேன்னு சொன்னால் அதுக்கான கேபெக்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 100ல இருந்து 200 எடுத்துட்டு வரதுக்கு வந்து டைம் பிடிக்கும். ப்ராபப்ளி 1 year பிடிக்கலாம், 6 மாசம் பிடிக்கலாம், 2 வருஷம் பிடிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனிஸ் அண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன்ஸ். அது வரும்போதும் என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், 2008ல ரிலையன்ஸ் வந்து அவங்களோட கேபெக்ஸ், அவங்களோட ஆயில் ரிஃபைனரியை வந்து டபுள் பண்ணாங்க, ரைட். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க? 2017. ஸ்டாக் ஸ்பிளிட், ரைட். மொதல் 1000 ரூபாவா இருந்துச்சு, அதை வந்து ஸ்பிளிட் ஆனன்னு 500 ரூபா ஆச்சு. 2017ல வந்து 500 ரூபா இருந்தது, 2021 2200 பக்கமா போய் டச் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுன்னு வச்சுங்களேன், 2200+ வந்துச்சு. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு கேபெக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து அதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் என்ன இருக்குன்றதை நினைச்சு பாருங்க. அப்ப கேபெக்ஸ் யார் யாரெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்றது நீங்க ட்ராக் பண்ணுங்க. டிவிஎஸ், மாருதி, ஹோண்டாய் வந்து எக்ஸைட் பேட்டரியோட டயப் போட்டிருக்காங்க ஃபார் பேட்டரிக்கு. அமர் ராஜா, ஒன்னொன்னுக்கும் நம்ம வந்து பேச முடியும். டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய கம்பெனிஸ் வந்து கேபெக்ஸ் உள்ள எடுத்துட்டு வராங்க. அப்ப ப்ரொடக்ஷன்ஸ் நினைச்சு பாருங்க. அப்ப இந்தியாவோட growth ஸ்டோரி நினைச்சு பாருங்க. அடுத்த ஒரு 2 years 3 years அப்புறமா மார்க்கெட் எங்க இருக்குன்றது நினைச்சு பாருங்க. ஷார்ட் டேர்ம் பெயினை பத்தி யோசிக்காதீங்க. நான் ரீசெண்டா ஒரு கமெண்ட் நான் வந்து பார்த்துடுங்க. சார், நீங்க வந்து மார்க்கெட் கீழே சரிஞ்சிடும், உங்களோட கிளைண்டோட ஃபண்ட் எல்லாமே வித்துட்டு கேஷ்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, மார்க்கெட் தூக்கிட்டு போகுதுன்னு. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்ல நான் ஜெயிக்கிறோனோ தோக்குறோனோ யாருமே வந்து எனக்கு மெடல் கொடுக்க போறது இல்லை, அவார்டு கொடுக்க போறது இல்லை. எனக்கு வேண்டியது ப்ராஃபிட், ரைட். மார்க்கெட்ல கிளாரிட்டி இல்லை சொன்னால் நவுந்து உட்கார்றது புத்திசாலித்தனம். சிம்பிளான விஷயம். கிளாரிட்டி இல்லை, மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமானது தெரியாது, எது வந்தாலும் ஒரு பெரிய மூவ் வரும். கிளாரிட்டி விட்டா அதுக்கப்புறமா உள்ள வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10% 5% இங்க அங்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேண்டியது என்னது? கேபிட்டல். இந்த மார்க்கெட்ல வந்துட்டு 100 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் 10 ரூபா சம்பாதிக்கலாம். இல்லைன்னு சொன்னா வாயில தான் வடை சுட்டு இருக்க முடியும். 10% மூவ் ஆச்சு, 8% மூவ் ஆச்சுன்றது ஞாபகம் வச்சுங்க. இந்த மார்க்கெட்ல உன் நாலேஜ் முக்கியம் கிடையாது, அது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல. பட் எது முக்கியமான விஷயம்னா கேபிட்டல். இன்னைக்கு இந்த 5% 6% 7% மிஸ் பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு மறுபடியும் வேற ஸ்டாக்ல நம்ம பார்ப்போம். கிளாரிட்டி வேணும். சரி, நான் வந்து பிகினிங் ஆஃப் தி ப்ரோக்ராம்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். நேற்று வந்து ஈவினிங் நடந்த விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணேன் மார்க்கெட்ல, ரைட். 90 மினிட்ஸ்னு வச்சுங்களேன். 90 மினிட்ஸ்னா 2 மணில இருந்து நடத்துங்களேன், 2 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் நடந்த விஷயத்த வந்து அப்சர்வேஷன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸோட வால்யூம் அந்த 2 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் ஒரு கொலை குத்து அடிச்சாங்க தெரியுமா, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. இது யார் நவுத்துனாங்கன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்டாக். ஒன்னு வந்து ரிலையன்ஸ், இன்னொன்னு வந்து HDFC பேங்க். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் பத்தி எடுக்கலாம். நேத்து வந்த வால்யூம் 2100 crores
நேற்று மட்டும் ரிலையன்ஸ்ல ட்ரேடிங் நடந்தது வந்து 2100 கோடி ரூபாய்க்கு ட்ரேடிங் நடந்திருக்கு. இதுல வந்து லாஸ்ட் 90 மினிட்ஸ் அதோட வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுல வந்து நடந்த ட்ரேடிங்கான வேல்யூ எவ்வளோன்னு சொன்னால் 900 crores. நினைச்சு பாருங்களா, ஹோல் டே நடந்ததுக்கும் லாஸ்ட் 90 மினிட்ஸ்ல நடந்ததுக்கும் 900 crores வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு. அந்த 900 crores நிஃப்டியை மூவ் பண்ணது எது? ரிலையன்ஸ் 50 பாயிண்ட் வந்து மூவ் பண்ணியிருக்கு. இதே இது வந்து ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஹோல் டே, ரைட், அந்த லாஸ்ட் 90 மினிட்ஸ்ல வந்து நடந்தது ஒன்று, ஹோல் டே வந்து 2400 கோடிக்கு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 90 மினிட்ஸ்க்கு வந்து 990 crores வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ரைட். அண்ட் இது வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து மூவ் பண்ணியிருக்கு. அப்போ 900 crores அண்ட் 990 அப்ராக்சிமேட்டா 2000 கோடி நீங்க வச்சிங்களேன், ரைட். என்ன சில்லற தானே, ஒரு 110 கோடி தானே, அது சில்லற. ஸோ 2000 கோடி வச்சு நேத்து நிஃப்டிய என்ன ஒரு ஆட்டம் ஆட்டினாங்க, ரைட். நேத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் போயிட்டு இருந்துச்சு. 22,300 75 பைசால இருந்துச்சு. அண்ட் லாஸ்டா க்ளோஸ் ஆகும் போதும் 119 ரூபால க்ளோஸ் ஆச்சு. அப்ப இது வந்து கால் சைடு. அப்போ புட் சைடு யாராச்சும் இந்த 5 ரூபா 10 ரூபா அல்பத்துக்கோசரம் யாராச்சும் வந்து கால் ஆப்ஷனை வித்து இருந்தா அவனோட கெதி என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். 158 டைம்ஸ் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 1,58 லட்ச ரூபா. இது யார் சம்பாதிக்கலன்றது நான் அது சொல்ல விரும்பல. பட் டெஃபினட்டா யாராச்சும் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தால் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும், ரைட். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் இது வார்னிங். ரெண்டாவது, வெறும் 2000 கோடி யார்ட்டையாச்சும் கையில இருந்திருந்தால் மார்க்கெட்டை வந்து ஒரு ஆட்டம் பிடிக்க முடியும், ரைட், பண்ண முடியும்ல. 2000 கோடி வந்து ஒரு பெரிய விஷயமா? எஸ், பெரிய விஷயம். இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய விஷயம். பட் ஒரு கார்பரேட்ஸ்க்கு, ஒரு எஃப்ஐஐஸ்க்கு பெரிய விஷயம் கிடையாது. அல்கோ சிஸ்டம் வச்சுக்கிட்டு, டேட்டாஸை வச்சுக்கிட்டு உங்களை ட்ராப் பண்றது வந்து ரொம்ப 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 எளிது. இந்த இன்ஃபர்மேஷனை மைண்ட்ல வச்சுங்க. எங்கேயாச்சும் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு சொன்னால் மனசுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.